अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे महानवं यां यो भक्तः श्रीदेवी तत्रमस्यदा अर्चयेन् नाम साहस्रैः तस्य मुक्तिस्तरे स्थिता சாஸ்திராமத்துல கடைசி கலை அதுல பலஸ்ருதி பாகத்துல தர்மார்த்த காமங்களுக்கெல்லாம் சொன்ன பிறகு மோட்சத்துக்கும் இந்த சாஸ்திராமத்தினால வலியுறுத்திங்கிறத சொல்ல தொடங்கி அதுல சதுர்த்த புருஷார்த்தமான மோட்சத்துக்காக ஒரு வழி சொல்றார். மகாநவமியாம் யோ பக்தா, மகாநவமிக்கு ஒரு பக்தனானவன் ஸ்ரீதேவியின் சக்கரமத்தியதாம் நவாவரண பூஜையை அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரத்துல போட்டு பூஜை பண்ணி அர்ச்சையே நாமசாகஸ்திரை, இந்த நாமசாகஸ்திரங்கள்னால யார் அர்ச்சனை பண்ணுவானோ சத்திய முக்தி கரேஸ்திகா, சத்திய முக்தி கரேஸ்திகான்னு என்ன அர்த்தம்? கையில முக்தி இருக்குன்னு எதுனா வாழ போட்டுருக்கோம் அப்படி அர்த்தம் இல்லை. இந்த ஜென்மாவிலேயே அவருக்கு ஒரு குரு கிடைத்து அதனால வேதாந்த சாஸ்திரத்தை வார்த்து ஆத்ம தத்துவானுபவம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அதுல பிரசக்தானுப்பிரசக்தமாக நிறைய விஷயங்களை பார்த்தோம். மகாநவமின்னு என்னது? நவமின்னு நமக்கு தெரியும். மகாநவமின்னு என்ன, அது எத்தனை தரம் வருஷத்துல வருது? 4 நவராத்திரிகள்னு சொல்றாங்க. அந்த 4 நவராத்திரிகள்ல 2 நவராத்திரிகள் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு வசந்த நவராத்திரி, அது சித்தி மாசம் முதல்ல வரக்கூடியது. அதே போல ஆஸ்தின மாசத்துல வரக்கூடியதான அடுத்ததான நவராத்திரி. இந்த 2 நவராத்திரிகளையும் அஷ்டமியோட கூடின நவமி அன்னைக்கு அது விசேஷமாக அப்படின்னு அன்னைக்கு ஸ்ரீசக்கரத்துல அம்பாளுக்கு கொடுத்தாங்க. காலமையாவதும் பண்ணலாம், ராத்திரியாவதும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது விசேஷமா தெரிவித்தார். இதுக்கு முன்னாலேயே இந்த நவமி அன்னைக்கு மகாநவமி அன்னைக்கு பண்ணக்கூடியதான தீபா விசேஷத்தை பற்றி ஒரு தடவை சொல்லியிருக்கார். சொல்லிட்டு இந்த மகாநவமி திதி நிர்ணயமானது விசேஷமாக ஒரு கிளாஸ் முழுக்க பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பூஜையானது நவராத்திரியில பண்ணக்கூடியதான பூஜை இல்லை. இது வேற வேற என்ன அர்த்தம்? அது சேர்ந்து போயிருக்குன்னு இல்லை. ஏன்னா அது நிச்சயம் இது காண்பு நிச்சயமே. அது நவராத்திரியில அம்பால பூஜை பண்ணணுங்கிறது 9 நாளும் அல்லது 10 நாளும் பூஜை பண்ண வேண்டியது நிச்சயமானது. இதானது மோட்சம் யாருக்கு வேணும்னு கருதுகிறார்களோ அவளுக்கு மட்டும் நிச்சயத்தோட சேராதது இது ஒண்ணு சொல்லியிருக்கும். அதற்கு இந்த பூஜைக்கு யார் அதிகாரி? அது அதிகாரின்னா எல்லோரும் அதிகாரின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குத்தான் அப்படின்னு இல்லை, எல்லோரும் இதுல அடையலாம். பூஜனீயாக தானே தானே புரே புரே ஒவ்வொரு இடத்தையும் புரி கிராமே கிராமே வனே வனே சக்தி வரைவி சக்தி உபாசத்தை அவளுக்கு கிராமே கிராமே வனே வனே இந்தியாவில் அதோட இல்ல நாகை பிரமணிகை பிராமண சத்ரியை ருத்ரை ஆகிய எல்லோருக்கும் சொல்லிட்டார்.
இன்னார்தான் இல்ல பக்தியுக்தை மிளைத்தை அந்நியமானவை மிளைக்காலும் பூஜை பண்ணலாம். அதே போல அந்நீ பூமிமானவை மற்ற சங்கர ஜாதிகளை இருக்கிறவா எல்லோரும் பண்ணலாம். குமான்களும் பண்ணலாம், ஸ்திரீகளும் பண்ணலாம். ஸ்ரீ தோலா தத்விதானம் அப்படின்னு அதிகாரி சொல்லியாச்சு, விஷயத்தை சொல்லியாச்சு, பிரயோஜனத்தை சொல்லியாச்சு, பக்திக்கும் பக்தனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தமும் சொல்லியாச்சு. அப்படி எல்லா விதமான விஷயங்களும் இந்த இடத்துல சொல்லி அதுல சபரால், சிராத்தால், பொழிந்தால், அனுலோம புலோமஜால் இவை எல்லோருமே பண்ணலாம். ஆனா அதுல கடைசியில சொல்லும் பொழுது அவாவாளுடைய சம்பிரதாயத்தை விடப்படாது, அந்த ஆச்சாரத்தை விடாம பண்ணணும். குலமார்க்கம் குரு பரம்பரையா வந்த மார்க்கம் எது இருக்கோ அப்படி பண்ணணும். இன்னொன்னு நல்லா இருக்க, அது ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்க அப்படின்னு இன்னொரு மார்க்கத்துல போகாதுங்கோ. எந்த மார்க்கத்துல நம்ம குரு சொல்லி கொடுத்தாரோ அந்த மார்க்கத்திலேயே அப்படியே பூஜை பண்ணுங்க. பூஜ்ய மனிதனாலும் பணி கங்காதிகள் அனுலேபனங்கள் நைவேத்தியங்கள் முத்தியான்னம், அதே போல ஹரித்ரான்னம், தத்யன்னம் இப்படி எல்லாம் செய்ய சொல்லியிருக்காரோ இல்லையோ அந்த அன்னங்கள் நைவேத்தி பூஜையே குலமாகரம் அம்பால பூஜை பண்ணாங்க. இது வரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கு முன் கிளாஸ் இன்னைக்கு போன கிளாஸ் அன்னைக்கு அன்னைக்கு வர முடியல, எல்லோருக்கும் சொல்ல முடியல. ஆனால் அதுக்கு முன் கிளாஸ் இது வரைக்கும் நடந்தது. அதுக்கு அடுத்து இப்ப அதுக்கு மேல அது நவமி பதத்தினுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய தாற்பயம் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நன்மேவம் எண்ணிக்காயாபி மகாநவமியாம், மகாநவமின்னு என்னது என்று தீர்மானம் பண்ணிவிட்டோம். அஷ்டமியோட கலந்ததான் நவமி. அஸ்வின மாசத்துல வரக்கூடியது, நவராத்திரிகள்ல வரக்கூடியதான மகாநவமி, வசந்த நவராத்திரியில வரக்கூடியதான நவமி. அது ரெண்டும் சொன்னோம். உபாதானம் உத்தரீத்தியா அஷ்டமி நவமியோ மகாநவமி, அஷ்டமியோட கலந்த நவமி அதுதான் எடுத்துக்கணும். எதாபி தசபூர்ணமாக நவராத்திராதி பதவத்து, தசபூர்ணமாகம்னா ஒரு யாகம், அதே போல நவராத்திரம்னா ஒரு செட்டு, இது வேறு அது வேறு. அதே மாதிரி கர்மபரோயம் மகாநவமி சப்தா, இங்க மகாநவமின்னா மகாநவமி திதி தேச அந்த தினம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மகாநவமின்னு இந்த கர்மாவுக்கு பேரு. இந்த பூஜை நம்ம பண்றோமோ 9 நாள் 10 நாள் நீங்க பண்ணக்கூடியதான எந்த பூஜை உண்டோ அதை தவிர காமியமாக இந்த பூஜை பண்றீங்களோ இதுக்கு மகாநவமி. பௌர்ணமாசின்னு சொன்னா பௌர்ணமாசி அன்னைக்கு பண்ணக்கூடியதான கர்மா, தர்க்கம் அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடியதான கர்மா. அதே மாதிரி இந்த மகாநவமின்னு இந்த கர்மா பேரு. மகாநவமி சப்தா ததா அஷ்டமி நவமி பூஜா துவயத்தை ஏக கர்மத்தேதி சத்திய வாசந்த சாரதா பேரேன, வசந்த நவராத்திரியில வரக்கூடியதும் சரண் நவராத்திரியில வரக்கூடியதும் பேரேன ஜெயிக்காது. பிரகிருத்தியே கஷ்ட கர்மனா உபாதானம் எந்த கர்மாவை இருக்கிறது நக உபயோகபாதம் எந்த பண்ணங்கள் இருந்தால் ஏகதா அதிகரணே வைகபதற்கு அநியத அநீகார்த்தபரதாயா நிரஸ்தத்வ. ஒரு மனுஷனுக்கு விதி ஒரு இடத்துல தான் சொல்லணும், பல இடத்துல சொல்லப்படாதுன்னு இருக்குன்னா அத்திர குருமா. இதுக்கு சமாதானம் சொல்றோம். எந்த நவதியை எடுத்துக்கணும், எப்ப பூஜை பண்ணணும். மகாநவமி சப்தத்தை கர்மபரத்து ஏகத்தீவ அக்னிஹோத்திரத்தை காயம் பிராத்தரும் வேதேனா. அக்னிஹோத்திரம் பண்றார் இவர் அக்னிஹோத்திரி அப்படின்னு அர்த்தம். சாயங்காலமும் பண்ணும் பிராத்தகாலமும் பண்ணும், அப்பதான் அக்னிஹோத்திரம். சந்தியாவந்தனம் பண்றாருன்னு சொன்னா பிராத்தகால சந்தியாவந்தனம் பண்ணி சாயங்காலம் விட்டு போயிடலாம். சந்தியாவந்தனம் பண்ணியா போல அர்த்தமோ. எப்ப சந்தியாவந்தனம் பண்றதுக்கு வேண்டியதான தருணம் வருதோ, நீங்க அதுக்கு வேண்டியதான ஒரு சமயம் வருதோ, நிமித்தம் வருதோ அப்பெல்லாம் பண்ணணும். சந்தியாவந்தனத்துக்கு நிமித்தம் என்ன, சந்திய வேலை. 2 காலங்கள் சேரும் பொழுது அது இரவு, பகல் சேரும் பொழுது பகல்ல.
அதே மாதிரியே பகலும் இரவும் சேர்ற காலத்துல சாயங்காலம். அதே போல சூரியன் ஒழுங்கியானது மறுபடியும் இறங்குறது, அது ரெண்டும் சந்தை. ஆகையால் அந்த 3 வேளையிலையும் பண்ணிருக்கும். இது சாதாரண. ஆகையால் ஒரு நிமித்தம் வந்தா அது பண்ணலாம். அதே போலயே இங்க எப்ப நிமித்தம் வருதோ அப்ப பண்ணலாம். மகாநவநீசத்திய கர்மபரத்து ஏகசைவ அக்னிஹோத்திரத்தை காயம் பிராதர்பேதேன ஆவருத்தி வது. எப்படி நாம மறுபடியும் மறுபடியும் பண்றோம், அதே போல வசந்த சரத்பேதேன ஆவருத்தி மாத்திர அங்கீகாரேன வசந்த நவராத்திரி அப்ப மகாநவமி பண்ணணும். அதே போலயே சரண் நவராத்திரியே பண்ணணும். அதே போல மீதி சாரதா இந்த நவராத்திரியிலையும் பண்றதில்லை. அதே போல வாராகி நவராத்திரிக்கும் சியாமா நவராத்திரியில வரும்பொழுது இந்த இந்த மகாநவமி எனக்கூடியதான யாகம் பண்றதில்லை. காலபரத்தேது சத்வாரோபி காலாக இக விதவும் திருஷ்யந்து. காலபரம்னு சொன்னா 4 காலங்கள். என்னது 4 காலங்கள்னு சொல்ற ஏகாதிகரண அநியமா அநியத ஏகார்த்தேன நிராசா நபுன நியத அநேகார்த்தஸ்ய அயுத்யதோஷ. ஒரு வியக்திக்கு ஏகதா அதிகரணம் ஒரு வியக்தி பண்ணக்கூடியதானது எப்படி இருக்கணும்? அநியத ஏகார்த்தேவா, இந்த சமயத்தில் பண்ணணும் அந்த சமயத்தில் பண்ணணும் எனக்கூடியதான நியமம் இல்லாத விதிக்கப்படாதே தவிர நியமத்தோடு இருக்கிறது பண்ணலாம், விதிக்கலாம். கதமன்யதா அப்படி இல்லைன்னா வேதஸ்து மந்திரத்தை அநேகார்த்தேது விநியோக. வேதத்துல ஒவ்வொரு மந்திரமும் பல கர்மாக்களும் விநியோகம் பண்றதா. மந்திரம் ஒரு மந்திரம் ஒரு இடத்துல தான் விநியோகம் பண்ணணும்னு இல்லை, ஒரு மந்திரம் பல இடத்துல விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். புருஷ சூக்தம் இருக்கிறதுல புருஷ சூக்த விசாரமா பூஜை பண்றது உபயோகிக்கிறேன். அதே வழியா அவர்கள் கர்மாவிலையும் புருஷ சூக்தத்தை இருக்கிறது. இன்னும் 6 ஒரு 5 உபயோகிக்க பண்ணப்படாத ஒவ்வொரு மந்திரத்துக்கு பல விநியோகங்கள் உண்டு. அதே போலயே ஆசீர்வாதம் பண்றதுன்னா வேதத்துல ஏதாவது 50 பதம் சொன்னா போதும். அது எந்த பதம்னு சொல்ல வேண்டியதில்லை. எந்த இடத்துல கர்மகாண்டத்துல உபயோகிக்கக்கூடியதான 50 பதங்கள் சொன்னாலே போதும். அதான் பஞ்சாபிங்க. இந்த பஞ்சாபின்னு எங்க இருந்தது? பஞ்சாபதானி. வேதத்துல ஏதாவது 50 பதங்களை சொல்லுங்கோ. இந்த 50 பதங்கள் சொல்றதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது, அதான் பஞ்சாபி சொல்லுங்க. பஞ்சாபிங்கிற எப்படி வந்து பஞ்சாபதானி வதா அப்படி. அதே போல ருக்வேதத்துல என்னன்னா ஒரு 3 மந்திரங்கள் சொல்லுவான். ஏன்னா 3 மந்திரங்கள் 50 மேலேயே வந்துடும். இது வாரம் முழுக்க. ஆகையால் அப்படி சொல்றதுங்கிறது ஒரு வழக்கம். அதே மாதிரியே ஒரு மந்திரத்துக்கு பல விநியோகங்கள் இருக்கிறா போல வேதத்துல இதுவும் அப்படி வலிவிதமான மந்திரம் தானே. ஆகையால் பல விதமான விநியோகம் பண்ணலாம். விதிகதஸ்தீவபதஸ்ய அநேகார்த்ததான யுக்தா இது பரிபாஷா. விதிவிதமா இருந்தா பல வகைகள் இல்லைன்னு சொல்லப்படாது. ஏன்னா நகலஞ்சம் பக்தேதி வாக்கியேதி, கலங்க பட்சணம் பண்ணப்படாதுன்னு இருக்கு. வேதங்களாவது எப்படி இருக்குன்னு சிலதை பண்ணும்போது சிலதை பண்ணாதீங்க. இது முதல்ல நமக்கு தெரியணும். இதுக்கு தர்மசாஸ்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எப்படி பழகணும் எப்படி பழகப்படாது. தர்மசாஸ்திரம் அறிந்து கொள்ளணுமே தவிர உபதேசம் பண்ணக்கூடாது. கேட்காதான் சொல்லும். கேட்காத வரைக்கும் உங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது மனசுக்கு வருத்தத்துக்கு காரணம். கேட்டா சொல்லியும் யாரா இருந்தாலும் கேட்டா அதை நீ இப்படி பண்ணணும்னு நீங்க சொல்லப்படாது. ஏன்னா மனசு என்ன சொல்லியிருக்கா தர்மசாஸ்திரத்தை. ஆகையால் என்னன்னா இப்படி இருக்கு தர்மம் அவ்வளவுதான் சொல்லணும். ராமோ விக்கிரகவான் தர்ம எங்கேயாவது யாருக்காவது சொல்லியிருக்காரு அவர் தாம் தர்மத்தை கடைபிடிச்சிருக்கார். தர்ம சூக்மங்கள் எல்லாம் கடைபிடிச்சவர். தர்மசூத்திரங்கள் சூக்மங்களான தர்மங்களை அறிந்தவர் ராமனொத்தர், தர்மபுத்திரர். எட்டு கேட்டுக்கிறாங்க திரௌபதி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? இத்தனை பேர் இருந்துருக்கா கேள்வி கேட்க வேண்டாமா? சபையில வந்து உட்கார்ந்து தெளிவாயில்ல. ஒரு ஸ்திரீனுடைய வஸ்திரத்தை விவசனமா பண்றதுக்கு வர காலத்துல வாய்மோடு இருக்கிற தர்மத்தை எதுக்கு சொல்ல வேண்டாமான்னு கேட்டார். என்ன இப்ப வயசு 800 வயது இருந்தது எதுக்கு லாபம்னு கேட்டார். என்ன சொல்ற?
அம்மா தர்மங்கள் எங்களுக்கு தெரியும், தர்ம சூக்ஷ்மம் எங்களுக்கு தெரியும். தர்மத்தை அறிந்து சூற்றத்தை அறிந்த தர்மபுத்திரர் அங்க இருக்கும் பொழுது நாங்க பேசுறோம். ஐயோ உங்க பேரனுக்கு பையனை பாரு, அவர்கிட்ட போய் நீங்க சொல்றீங்களே இருக்கலாம். வயசுக்குள்ள முத்தம், அவளுடைய படிப்பு முத்தம். விவகாரம்னா இப்படி என்னது தர்மம் என்னது சூக்ஷ்மம் என்று நல்லா தெரிஞ்சுன்னு இருக்கிறார். அப்படிப்பட்டதான மகான்கள்லாம் தனக்குள்ளேயே வச்சுருப்பான். சந்தர்ப்பம் வரும்போது புத்தகம் புரியுது கேட்டா சொல்வாளே தனியா சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிற மாதிரி இங்க ஏதாவது ரெண்டுமா இருக்கு. எப்படின்னா இது பண்ணுன்னு சொல்றது, இங்க பண்ணாதேன்னு சொல்றது. நிறைய சத்தியம் வதா தர்மம் தரா பிரமதா இவையெல்லாம் பண்ணுன்னு சொல்லு. அது பண்ணாதேங்க. நான் போய் சொல்லாதே. இது பாசிட்டிவா சொல்றது, அது நெகட்டிவா சொல்றது. ஏன் சுவாமி வேதமே எப்படிதான் விதி நிஷேதாத்மகமாக இருக்க வேண்டும். எதை நீங்க பண்ணணும், எதை நீங்க பண்ணக்கூடாது. பண்ணுன்னு சொன்னதை பண்ணாத போனால் பரம்பரை, பண்ணாதேன்னு சொன்னதை பண்ணினா பாப்பம். அப்படி இருக்கிற நகலங்கம் பக்தவே அப்படின்னு இப்ப நகலங்கம் பக்தவேன்னு ஒரு வாக்கியம் இருக்கும் பொழுது இந்த இது எப்படி அனுஷ்டானம் பண்றது அப்படின்னா, கலங்கம்ங்கிற பதத்துக்கு பல வியாக்கியானங்கள் உண்டு. என்ன பல வியாக்கியானங்கள்? முதல்ல ஆந்திரம், நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான பகுதிகள், இந்த நரம்புகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நகலங்கம் பக்தவே பொண்ணு இல்ல. காட்டுல இருக்கிற ஒரு விதமான தானியம், அந்த தானியம் கங்கா பரத்வேரா அப்படின்னு சாப்பிடக்கூடாது. அதே போல கந்த சோழக ஔஷத பரத்வேரா, நீங்க கழுத்துல ப்ராப்ளம் வந்தா அதுக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதத்துல பிரசித்தம். இந்த உள்ளி பூண்டுன்னு சொல்ற பார்த்தல அத ஜாஸ்தி சாப்பிடவே கூடாது. மருந்துன்னு சாப்பிடுன்னு சொல்லிட்ட, நீங்க சாப்பிட்டா என்ன காரணம்? அதான் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. ஆமா உடம்புக்கு நல்லது. ஆனா என்னன்னா ஞாபக சக்தி குறைஞ்சிருக்கு. நமக்கு கடைசி ஸ்தானம் வரைக்கும் ஞாபக சக்தி இருக்கணும். சாசாம்பதி புரத்தாப்பி நம்ம அத்தியவஸ்தா யஜ்ஞாம் குரோச்சரண பங்கஜமே அப்படின்னு மரண சமயத்திலையும் நமக்கு அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் ஞாபகம் இருக்கிறோம். அதற்காக சொல்லும்போது இதை காட்டோமே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முதலிலே மனசு இங்கே சுத்துறது. அப்ப இது மறந்து போயிடுதுன்னா கஷ்டம் இல்லையா? இதை ஜன்மா வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அதுக்காக வேண்டாம். இப்போ ஒரு கலைஞ்ச பட்சத்துக்கு மீமாசையில என்ன சொல்லியிருக்கோம்? விஷத்தில் தோய்த்ததான அம்பு, அந்த அம்பால அடிக்கப்பட்டதான மாம், அந்த மானுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடாது. இதுக்கு கலைஞ்சவன் அர்த்தம் பண்ணியிருக்கான். இப்படி ஒரு வேதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பதத்துக்கு இத்தனை அர்த்தங்கள் சொல்லியிருக்கா போல இங்கேயும் மாணவனி எனக்கூடியதான பதத்துக்கு 4 அர்த்தங்கள் சொல்லலாம் அப்படின்னு. அத கண்டத்தோட ஔஷத பரத்தேனக்கா இது. அதனால்தான் தஸ்மாத் யாவத் ஜீவம் ஏதேசு சதுஷ்வதி திவசேசு, உயிர் இருக்கிற பையன்கள் இந்த 4 தினங்கள். என்ன 4 தினங்கள்? சைத்திர சுக்ல அஷ்டமி நவமி. அதே போல ஆஸ்தின ஆஸ்திக சுக்ல அஷ்டமி நவமி. இப்படி எல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்காதுங்கிறதெல்லாம் அந்த ராமநவமி வருகிறதுல அந்த ராமநவமிக்கு அஷ்டமி நவமி தினங்கள்ல. அதே போல மகாராத்திரியில இந்த நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி நவமி தினங்கள்ல சிலவர்கள் ரெகுலரா பண்ற பூஜை இல்லாம தனியா ஒரு பூஜை இல்லைன்னா அந்தர்யாகமாவது பண்ணிக்கும். அந்தர்யாகமா என்னன்னு விஸ்தாரமா பார்த்தோம். என்ன டவுட் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த பொம்மை எல்லாம் போட்டு விவகாரம் இது என்ன சொல்றது, என்ன முழுக்க அந்த முஸ்லாமி சேர பண்ணியதான ஸ்லோகங்களை சொல்ற யாகமாக அதுக்கு இந்த அந்தர்யாகமும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். ஆகையால் அதுவும் நம்ம பண்ணிக்கிறோம். முழுக்க அதை பண்ண முடியலன்னா இது பண்ணலாம். இல்ல சகஸ்நாமத்தை பண்ணி நீங்க சீக்கிரத்தை பூஜை பண்ணி நவாவரண பூஜை பண்ணி பண்றது. இது முக்திக்கு காரணம்.
இதெல்லாம் இருக்கட்டும், இது பண்ணலாம். சமா யஜீவம் ஏகேஷு சதுஸ்வதி தினேஷு சக்கர மத்தியே பிந்துஸ்தானம் கட்டதி. சக்கரத்து நடுவுல ஸ்ரீசக்கரத்துல பிந்துஸ்தானத்துல தாதிருஷி ஸ்ரீதேவி திரிபுர சுந்தரி. இது ஸ்ரீதேவின்னு சொன்னா காளி லட்சுமி கபாலா அப்படின்னு ஆரம்பிச்சு 10 சஹஸ்ரநாமத்துல ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே போலயே மற்றதெல்லாம் கிடையாது. இங்க சொல்லியிருக்கா போடுதான் இங்க. அதனால்தான் ஸ்ரீ திரிபுர சுந்தரி எக்கச்சல பக்தா யாராரு ஸ்வஸ்வ குலானுசாரேனைவ தன்னுடைய குலத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தராத்திரே சஹஸ்ரநாதி பூஜாமபி பூஜயதி யார் பூஜை பண்றானோ தத்து சதுர்விதாபி முக்தி அவனுக்கு 4 விதமான முக்திகளும் கையிலேயே இருக்குன்னு இந்த பிறவிகளையே ஆச்சாரிய அனுகிரகம் கடந்து உபனிஷத் தத்துவங்களையும் சூத்திரபாஷ்யாதிகளையும் வாசித்து அதனால ஞானம் இங்கே வந்து மொத்தத்தை அழைக்கிறான். இதான் அப்பாவுடைய ஒரு பெரிய அனுகிரகம். காமபரி பந்திகானேஸ்வரி காமபீடமத்யகதே காமதுகா பவகமலே காமகலே காமகோட்டிகா மஸ்தி காமதுகா பவகமலே. அம்மா காமதுகா நாம் விரும்பினது காமம் என்ன நிஜமான காமகோட்டின்னு என்ன அர்த்தம்னா ஆசை ஆசை நிரப்புறவள் அர்த்தம் இல்ல. ஆனா என்ன காமத்தினுடைய முடிவு கோட்டினா முடிவுன்னு அர்த்தம். ஆசைகள்லாம் எங்க முடிகிறதுன்னா வைராக்கியத்துல மூச்சு சொன்னா பெரிய ஆசை. எனக்கு டேபிள் வேணும், வீடு வேணும், அது வேணும், தோணம் வேணும்னு சொல்றது சின்ன சின்ன ஆசை. உலகத்தை படைச்சதான உங்களுடைய சாகித்யம் வேணும்னு கேட்கறது எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க. அதனாலதான் அதை கடைசி ஆசை. அதனால காமகோட்டி காமாஸ்தி அந்த அம்மாவுக்கு என்ன பேரு காமகலே காமகோட்டி காமாஸ்தி அப்படின்னு அம்பாள தியானம் பண்றவாளுக்கு மட்டும்தான் இந்த வரிசை. மீதி பேருக்கு மற்ற உபாசகர்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்மாவோ அதுக்கு அடுத்த ஜென்மாவோ எப்பவோ ஒரு சமயத்துல அவருடைய புண்ணிய விசேஷத்தினால ஆச்சாரிய அனுகிரகம் கலந்து அவர்கிட்ட கேட்டு அதனால் அடையக்கூடியதான நிலை வரும். இந்த ரகசியநாம ஸ்தோத்திரத்துல ஸ்ரீசக்கரத்துல யாரு பூஜை பண்றாளோ அவளுக்கு இந்த பிறவியிலே அந்த லாபம் கிடைக்கும். அதான் விசேஷம். தனக்கென்ற முன்னே பல கோடி கலங்கள் செய்வார், மன்னனுக்கும் செல்வமோ பெறுவார். நீரூர் இருக்கக்கூடியதான செல்வம் தானா வேறும் கிடையாது அவளுக்கு இல்லை. மதமானவர் தம் விளக்கும் செல்வமும் ஐயா முக்தியும் வீடுமன்றோ பெறுவார். அறியாதையான ஒரு முக்தி அதான் வீடுன்னு சொல்லலாம். அது பன்னளிக்கும் சொல் பரிமளையாமலை பரங்கிலேயே அப்படின்னு மகான்கள் எல்லாம் இந்த சொரூபத்தை அனுபவித்தவா இருக்கார். ஏதோ சாதாரணமா ராஜ்யம் கிடைக்கிறது, நிறைய காசு கிடைக்கிறது இருக்குது. இவையெல்லாம் நீங்க பூஜை பண்ணும் பொழுது நவாவரண பூஜை நீங்க பண்றது ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மாமரத்தை போட்டேனால் எப்படி நிழலானு நீங்க கேட்க, நான் பழத்துக்காகத்தானே போட்டேன், எனக்கு நிழல் வேண்டாம் தொழில கேட்குமா? மரம்னா நிழல் விட்டத்தான் இருக்கும். அதே போல மாவளை கொடுக்கும், மாவளை கொடுக்கும், மாங்காய் கொடுக்கும், இதெல்லாம் கொடுக்கும். எனக்கு பழம்தான் வேணும், நான் பழத்துக்காகத்தானே போட்டேன்னு சொல்லப்படாது. இவைகள்லாம் எப்படி தானா கிடைக்கிறதோ பயப்படாதா அதே விதமாக அம்பாவுடைய பூஜை ஸ்ரீசக்கர பூஜை நீங்க பண்ண தொடர்ந்து வேலையான இவைகள்லாம் சாதாரணமாக தானா கிடைக்கும். அதான் சொல்றார் அதி சுலபாயுக்தா சதுர்விதாபி முக்தி கரையேவ ஸ்திதா. மூலத்துல மகானவம்யாம் யோ பக்தா ஸ்ரீதேவியின் சக்கரமத்தியாம் அர்த்தம் நாமசாஸ்திரி சத்திய முக்திஸ்கரே ஸ்திதான்னு சொல்லியிருக்க. முக்திஸ்கரே ஸ்திதான்னு சொல்ற இடத்துல சதுர்வித முக்தின்னு இவர் கேட்கின்றது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னால நான் சொன்னேன்னா 4 நாட்களில் இந்த 4 நாட்களுங்கிறது யாவத் தீபம் சதுர்வசோப தீபசேஷோ ஒரு ரகசியம் இருக்கு. ஏன்னா 4ன்னு சொன்னா 4 தனித்தனி பலம்னா கொடுக்கலாம். ஒரே பலத்தை 4 நாள் பண்றதா இருந்தா ஒரு யாகமா இல்லையா? சாதுர்வாக்கியம்னு ஒரு யாகம் இருக்கு. அதுல வைஸ்வதேவம், வருண பிரகாசம், சாகமேகம், சுராசீரம் அப்படின்னு 4 பருவாக்கள்.
அந்த 4 பருவாக்கள்ல 4 யாகம் பண்ணினோம். அந்த பண்ணினா என்ன ஆகுனா ஒரே பலம் தான் சொர்க்கம். அது போலயா? அது போல இல்லை. இங்க தனித்தனியாக ஒரு பலம் உண்டு. அதான் இது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற சதுர்விதாதி முக்தி கரஸ்தேவ சத்திய முக்தி கரஸ்திக்காக தான் சொல்லியிருக்க மூலத்துல இவர்னா சதுர்விதாதி முக்தி. இது ஒரு ரகசியம் சொல்ற தத்திர ஏகதினே அர்த்தகத்துவ சாலோக்கிய மாத்திரம். ஒரே ஒரு நாள் இந்த 4 தினங்கள்ல யார் ஒரு நாள் மட்டும் அர்ச்சனை பண்றானோ அவருக்கு சாலோக்கியம் பிரம்மலோகம் அல்லது ஸ்ரீபுரம். ஸ்ரீபுரம்ங்கிறது பிரம்மலோகத்துல ஒரு பகுதிக்கு தான் ஸ்ரீபுரம் இருக்குது. அப்படி மதராஸ்குள்ள போனீங்கன்னா கேகே நகர், மஞ்சார் நகர் அப்படிங்கிறதோ இல்லையா? எல்லாம் மயிலாப்பூர், மந்தவழி, அதிகாம்பூர் எல்லாம் பக்கத்து மக்கள் தான் இருக்கு. எல்லாம் சென்னை தான். ஆனா என்ன சொல்றான், தனி தனிங்கிறோம். அதே மாதிரியே இங்கேயும் ஸ்ரீபுரம்னு ஒரு பகுதி, அதுவும் பிரம்மலோகத்துக்கு சேர்ந்தான். உபாசகாலெல்லாம் மரணானந்தரம் எங்கே போறா? பிரம்மலோகத்துக்கு போற. அங்கே பிரம்மணாதே சம்பிராப்தே பிரதிசந்தர பரஸ்யாந்தே கிருதாத்மான பிரவிசந்து பரம்பதம் அப்படிங்கிறது மேல போய் சொல்ல போறார். வேதாந்தம் தான் வருது சார். இதுல இங்க வருமானாரு அங்க இருக்கிறதா இங்கே, இங்க இருக்கிறதா அங்கே சொல்ல போறார். எவ்வளவு தத்திர ஏகதினே அர்த்தகத்துவ சாலோக்கியம். ஒரு நாள் இந்த 4 நாள்ல வசந்த நவராத்திரியில அஷ்டமி இன்னைக்கு பூஜை பண்ணினா சாலோக்கியம். அதே போல இன்னொரு நாள் பூஜை பண்ண தினத்வயே சாரூக்கியம் அப்படி சாலோக்கியமும் உண்டு, சாரூக்கியமும் உண்டு. தினத்திலேயே சாமீக்கியம் அப்படி நம்ம அதுக்கு ரொம்ப திட்ட இருந்து பணிபுரியக்கூடியதாங்க. சாயுத்தியம் அப்படி 4 நாளும் மணிநிலையானால் சாயுத்தியம் அப்படி. இது தாரதமியம் நியாயதேவ லட்சம் மீமாம்சாதி ஆயுத்தினாலேயே கிடைச்சிருக்கிறது. இது நித்திய நோக்கம். அதனால்தான் மீமாம்சா நியாயத்துல கிடைச்சிருக்கிறதுனால தனியா சொல்லல வாழ்ந்தீர்கள். அதுவா அஷ்டமி நவமி திதி யுக்னேத்திரியமான கர்மனா அஷ்டமி நவமி இங்க 2 சேர்ந்து இருக்கிற அன்னைக்கு சாதாரணமா எப்படி வரும்னா அஷ்டமி ஒரு நாள், நவமி ஒரு நாள் வரும். அஷ்டமி நவமி கலந்து ஒரே நாளே வந்துடும். அப்புறம் பிரிங்கிறது 9 நாள் தான் வந்து 10 நாள் வரலையே. தசமரானா தச ஆஹான்னா ஒரு நாள் 10 நாள். ஆனால் தசான்னு சொல்லணும். தசாகனா நம்ம வேற எதுக்கு சொல்றோம், வேண்டாங்கிறதுக்காக தசாரா அப்படிங்கிறதா. அதே போல இங்க நவராத்திரி 9 ராத்திரிகள் 10 பகல்கள். சில சமயத்துல 9 நாள், இன்னும் சில சமயத்தில் 8 நாளே வந்துடும். ரொம்ப ரேரா இருக்கும். ஆனால் பரவாயில்ல, 8 நாளோட முடிஞ்சது, பூஜை பரவாயில்ல. இப்படியும் நான் நடந்துக்கூடாது. எல்லாத்துக்கும் மனுஷாளுக்கு எது ஈஸி கோயிலும் அதார பார்க்கிறா ஆரம்பிக்கூடாது. இது அத்தனை வேற நம்ம வேற வந்தாலும் அப்படி இல்லை, ஒரே நாள் கலந்து வந்தாலும் ஒரு பூஜையே போயிடும். அதான் சொல்ற அளவா அஷ்டமி நவமி திதி விஜயத்திரியமான கர்மனாக ஏகத்வேதி நவராத்திர சாதுர் விஜயம் முக்தி சாதுர் விஜயம் யோஜ்யம் தீதி அப்படின்னு ஒரு வரிக்காது. அதுக்கப்புறம் ஏவம் பார்த்தேன போகமாத்திர பலகான் மோட்சமாத்திர பலகான் பிரயோகானுத்வ போக பலமான பலங்கள் சிலது சொல்லுங்கள். 6 மாசங்கள் சாஸ்திரத்தை படிச்சுட்டே இருந்தாலே அப்ப என்ன நார்வாளுக்கு லட்சுமி சாந்தா லட்சுமி பேசதி. அதே போல 1 மாசம் படித்த பாரதீய நிச்சயதா இப்படி எல்லாம் பல பிரயோகங்கள் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொன்னா அவையெல்லாம் சொல்லியாச்சு. பார்த்தேன போகமாத்திர பலகா மோட்சமாத்திர பலகாந்த பிரயோகானுத்வா போக கைவல்ய உபய பலகம் பிரயோகம். இது வேணும் அது வேணும் அர்த்தம். என்ன பண்றது? லட்டும் பண்ணியிருக்கேன், இதுவும் பண்ணியிருக்கேன், மைசூர் பாக்கும் பண்ணியிருக்கேன். எது வேணும்? உபயமே வசமராதிக்கு ஓ வாசா 2 போட மாட்டான். என்ன பண்றது? இல்லை இதுவா அதுவா 2 வேணும்னா அதே மாதிரி போகமும் வேணும் மோசமும் வேணும் அப்படின்னு கேட்டானால் அப்படி சொல்றார். சுக்கிரவாரே சமர்த்தயே சக்கரராஜே மகாதேவியும் தத்துவ புண்ணியபலம் ஸ்ருணோ சர்வான் காமானவாப்தே சர்வசௌபாக்ய சம்யுதா புத்திரபௌத்ராதி சம்யுக்தோ முக்த்வா போகான் யதேசிதான்
अंतेष्टिलैलादेव्या सायुज्यमपि दुर्लभम् प्रार्थनीयं शिवाद्यैश्च प्राप्नोत्येव न संशयः. அதுவரை எட்டு நாமதேன சுக்கிரவாரே சமர்ப்பயே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜை பண்ணி சாஸ்திரநாமத்தினால அர்ச்சனை பண்ணியானால் சக்கரவாரே மகாதேவி சத்திய புண்ணிய பலம் சொல்லணும். அதனுடைய புண்ணிய பலம் அவரை சொல்றோம் கேட்டுக்கொங்க. யாரு சொல்றாரு, யாரு கேட்டுக்க சொல்றாரு, முதல்ல டவுட் வரக்கூடாது. அகஸ்தியருக்கு சொன்னார். அகஸ்தியர் சாஸ்திரமா அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. எளிமையாக அவாளா இருந்தாலும் சத்திய போன மஞ்சு பலம் சொல்லணும்னு கேளுன்னா யார கேளுன்னு சொல்றா, யாரு கேட்கறவங்க தூங்கிட்டு இருக்காரா அகஸ்தியர்? அந்த கேளுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இல்ல இது வேற ஏதோ சாதாரணமா இருக்குன்னு அப்படியே விட்டுறாதீங்கோ, இது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுக்கா அட்டென்ஷன் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாங்கிறதுக்காக இங்க சொல்லிட்டு இருக்க. எத்துனா சஹஸ்ரேனா சுக்கிரவாரே சமர்ப்பயே சக்கரவாரே மகாதேவி சத்திய புண்ணிய பலம் சுருணோ சர்வான் காமான் சமாப்தியேஹ. இந்த உலகத்தில் என்னென்ன உங்களுக்கு ஆசை வருதோ அத்தனையும் இப்ப என்ன அம்பாள்கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்க வேண்டாம். எதுக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு நாளைக்கு இது இருக்க தேவையே அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சா போதும். அம்பாளை கேட்க வேண்டாம். இது எனக்கு வேணும்னு கூடாது, எந்த தேவையில்ல அப்படின்னு நினைச்சோம்னா அம்பாள் பார்த்து கொடுத்துருவாள். சமயத்தை பார்த்து கொடுத்துடலாம். ஆகையால் சர்வான் காமானே, காமம்னா இவன் ஆசைப்படுறது, சமாப்தியா முடித்து அவாப்தியில சர்வ சௌபாகிய சம்யுதா. நம்மளே யோஜனை பண்ணி பார்க்கணும். இந்த உபாசனைக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஒரு 10 வருஷம் இந்த உபாசனை பண்ணினா நம்ம பலம் எப்படி இருக்கும். மனசாந்தி முக்கியம், அது கிடைக்கும். அதோட இல்ல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். அதான் சர்வ சௌபாகிய சம்யுதா, எல்லா சௌபாகியங்களும் புத்திரபுத்திராதி சம்யுக்தா. இத்தனை மட்டும் இருந்தா வராது. குழந்தைகள் பௌத்திரா, குழந்தைகளுக்கு குழந்தைகள் இருக்கலாம். நமக்கு குழந்தை இருக்குதா, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு அதுவும் உங்களுக்கு தான். இந்த பித்தல் குடுங்கள் வயசான காலத்துல அதை பேரை எடுத்துன்னு ஓட முடியாம இப்படி நானா இவளுக்கே முட்டுவது அதனும் ஓடுறான். அந்த சமயத்துல வேலை பிடிச்சுக்கோன்னு வேற சொல்லிவிட்டு பையனும் மாட்ட போனா வெளியில போயிட்டேன், அல்லது பொண்ணு மாப்பிள்ள வெளியில போயிட்டேன், பையன் பார்த்துக்கல பார்த்துக்க மாட்டேன், முடியவும் முடியல. என்னடா பிராரப்தம், இந்த வம்பெல்லாம் கிடையாதுன்னு. புத்திர பௌத்திராதி சம்யுக்தா எல்லாம் வேணும். வாழ்க்கையில எல்லா விதமான ஆனந்தங்களும் அனுபவிக்காகணும். அவனுக்கு என்னென்ன வேணும் என்று கருதுகிறானோ அத்தனை போகங்களையும் அவன் அனுபவித்து. ஏன்னா ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டான். இது வேணும்னு தோணும், இது வேண்டாம்னு தோணும் சில பேர். எல்லாம் இதெல்லாம் முடிச்சு விட்டு வாழ்க்கையில போகங்களை அனுபவிக்கும் பொழுதே இந்த உபாசகன் எப்படி அனுபவிக்கிறான், பட்டம் பெறாம அனுபவிக்கிறான். இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு பிடிப்பும் இல்லாம அனுபவிக்கிறான். எதையும் வேணும்னு சொல்றதில்லை, எதுவும் வேண்டாம்னு சொல்றதில்லை. அதே சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கலையானால் வந்தாலும் இருக்கட்டும்னு விரும்புல அதோட இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டதான வைராக்கிய யுக்தமாக போகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அது இங்க கொடுக்கிறது. அந்த ரொம்ப கஷ்டமானது யாராலையும் பிரம்மாத்திய பிராப்தம் சிவாத்திய பிராப்னோத்தியேவன சம்சயா. தேவதையெல்லாம் பிரார்த்திக்கக்கூடியதான ஸ்வரூபமும் அனுபவிக்கிறது. ஆமா சார், பிராரப்த கர்மால இவையெல்லாம் இல்லைன்னா உபாசனத்தினால எப்படி கொடுக்கும்? இங்குதான் பிராரப்த கர்மா இருந்தா தான் முடியும், இல்லைன்னா இல்லைங்கிறத பிராரப்த கர்மாவும் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? விதியை மதியால் வெல்லலாமா? கேள்வி வருது. சாஸ்திரம் என்ன சொல்றது? இல்ல பிராரப்த கர்மா அனுபவிச்சுதான் ஆரம்பிக்கிறது. உபாசனம் என்ன சொல்றது? அதுக்கு வழி உண்டுங்கிறது. லக்ஷ்மி சிவசி கரண துர்ண சகோதராணி சத்பாத பங்கஜம் சிரம் சஜந்தி.
யாரு பிரணாமரிக்கான நாம்லாக இன்பந்துகளை வலிக்கானி துரத்தராளே லக்ஷ்மி வசீகரண பூர்ண சகோதராளே மகாலட்சுமிய வசீகரணம் பண்றதுக்கு வேண்டியதான சூர்ணம் வச்சுருக்கலாம். போனோதான் அம்பாளுடைய பாதத்திலிருந்து வந்த சூர்ணம் இருக்கிறதுல அந்த ரகசு அதை எடுத்து பிரம்மதேவர் உலகங்கள் எல்லாம் படைச்சாராம். அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரா இல்லையா? அதுதான் லட்சுமி வசீகரண பூர்ண சகோதராணி பாத பங்கஜரஜாந்தி தங்களுடைய பாதத்திலிருந்து வந்ததான அந்த தூசியானது ஸ்ரீரம் ஜெயந்தி யாரு பிரணாமரிக்கானி இந்த எண்ணால ஒரு தரம் நீங்க அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன பண்றது? முன்னாலே சொல்லியிருக்கேன் அம்பாளுடைய பாதத்தில் இருக்கக்கூடியதான அந்த நகத்திலிருந்து வந்ததான கிரணங்கள் உங்க பிரம்மரந்திரம் வழியாக உள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருக்க அழித்து மோட்சத்தை கொடுக்கிறதுன்னு சொன்னேன். அதுதானே சொன்னேன். இந்த ஜன்மாவில் இருக்கக்கூடிய இவன் தரிசனமா இருக்கணும், இவன் கஷ்டப்படணும்னு தலையில் எழுந்திருக்க அது என்ன பண்ணணும் கவலைப்படாதுங்க. நெத்தியில எழுதியிருக்கக்கூடியதான பிரம்மதேவருடைய எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தொடர்ச்சி போட்டுக்கலாம். அது எப்படி சார் முடியும்? அதான் சொல்றேன். வேதம் சொல்றது அங்கிருந்தீங்க உத்தியோகத்தை அவன் ஒவ்வொரு ஊரையும் அடிச்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இறைவட்டம் இருக்கிற இடத்துல இருக்குது. மகாவியோஷ்டம் இங்கேயும் போக வேண்டாம். விஸ்வமாயுர்வியஸ்னுதம் எத்தனை நாள் வாழணுமோ அத்தனை நாள் 90-95 வயசு வரைக்கும் அரோகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கான். இவனுக்கு நிறைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகள் அவாகோடு அவளை பார்ப்பான். இது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் பௌத்தர் என்ன சொல்லணும், நான் புத்திரனுக்கு பேர் என்ன பௌத்தர். அவருக்கு பையன் பிறந்தாருங்கன்னா அவங்க நத்தாது தன்னுடைய சொந்த வீட்டுல அங்கே இருந்த நானா இடத்துக்கு போய் அல்லல் படாம சௌக்கியமா ஆனந்தமா இருப்பான். இது எப்படின்னா உபாசனையினுடைய பலம். இங்க அவஸ்தப்பட்டு நானா அவஸ்தப்பட்டு எங்கெங்கயோ பகல் ராத்திரி இல்லாம நானா வேலை செய்து கஷ்டப்பட்டு இல்லாம எங்க வீட்டிலேயே எக்கச்சக்கமா எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எல்லா பொருளும் இருக்கு. அதுக்குள்ள நீங்களும் இருந்துருக்கு. அதுக்காக வந்துருக்கு போயிருக்கு விவகாரம் இதெல்லாம் கணக்கு எடுக்காது. பெரிய நோட்டை வச்சு ஒவ்வொரு பைசா செலவெல்லாம் கணக்கு எடுக்காது. இந்த வம்பெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இவ பட்டம் படாம இருக்கான். அப்படிப்பட்டதான நிலை இவ அதற்கு வருமா? அதை சொல்றதுக்காகத்தான் விசேஷமாக இந்த சில மந்திரங்கள்லாம் இருக்கு நமக்கு. ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் கிருதயஞ்சமாதௌ தவ மனோ. எவ்வளவு ஒரு கருணையோட சொல்றாங்க. ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் இல்ல நீங்க தினந்தோறும் சொல்ற ஓமன் மகேஸ்வரன் இருக்கு, அதான் சொல்றாரு. அந்த 3 பீஜத்தையும் சொல்லி கிருதயஞ்சமாதௌ தவ மனோ. உங்க மனோ நீங்க சொல்லக்கூடியதான மூல மந்திரத்துக்கு முதல்ல ஒரு தரம் நிரவதி மகாபோகரசிகா. எல்லா விதமான போகங்களும் இதனால வந்துள்ளதான். அவன் சீதாமணி குணவலையா. இது கூட மொத்தமும் வரணும், ரெண்டையும் நீங்க அனுபவிக்கிறீங்கனால் சீதாமணி நிபத்தாவலையா. ஐகியமான அனுபவங்கள் உங்களுக்கு போகங்கள் எல்லா விதமான மனசனமையோடு எல்லாம் வரணுமையானால் தாமர மாலை எடுத்து பார்த்தீங்களா, அதனால ஜபம் பண்ணணும். சீதாமணி குண நிபத்தாவலையா. சீதாமணி குணம்னா அது சீதாமணின்னா தாமர அந்த அதோட
ஜபம் பண்ணுங்க, இல்லைன்னா ருத்ராட்சத்தோட ஜபம் பண்ணுங்க அப்படிங்கிறது. இதவலையா சிவாஞ்சனா ஓ ஜுஹ்வந்தா சிவாஞ்சனையில சிவாஞ்சனையில அக்னியில ஆவணியம் அரவசம் தட்சணம் சாத்தியம் ஆவசத்தியம் இந்த அஞ்சக்னிதான் பார்க்கறது. சிவாஞ்சனைங்கிறதுனா சிவகுண்ட சம்பூதா தேவதத்ய சமுத்யதா சிவாஞ்சனை. அந்த இதயத்துல ஹோம் பண்ணுங்க, இதயத்துல அம்பாவை பார்த்து ஜபம் பண்ணுங்க. சிவாஞ்சனா ஓ ஜுஹ்வந்தா அவன் என்ன சுரபிகிருத தாரா உதவஹை சுரபிகிருத நம்ம மனசுல இருந்து ஏற்பட்டதான ஆனந்த பெருக்கனால இல்லைன்னா சுரபின்னு ஞானதீரம்னு அர்த்தம். பசுமாட்டினால வந்த நெய்யிருக்கு பார்த்தீங்கன்னா பசு நெய்யினால ஹோமம் பண்ணினா இவ்வளவு பலம் அப்படின்னு சௌந்தர்யர்கள்ல ஆச்சாரம் நமக்கு சொல்லியிருக்கா. இதே ரகசியத்தை தான் நீங்க சொன்னதான அம்பாளுடைய விஷயத்தை தான் நீங்க சொல்லியிருக்கா. இப்ப அதை பார்ப்போம். ஏவம் பார்த்தேன போகமாத்திர பலகான் மோட்சமாத்திர பலகான் உத்தப்பயோகான் உத்வா போக கைவல்ய உபயபலகம் பிரயோகமாக எஸ்வராமேதி திரிஹி. 3 ஸ்லோகத்துக்கும் ஒரே அன்வயம். நாம் சஹஸ்ரேனா ஏகம் பதம். நாம் சஹஸ்ரேனால ஸ்ரீமாதால இருந்து ஆரம்பிச்சு லைகாம்பிகா வரைக்கும் ஒண்ணு. அப்படி இல்லாம முதல்ல சொல்லு. அப்புறம் ஸ்ரீ மகாராஜ் அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நாமகாரம் இது ஏகம் பதம் அங்கேற்றம். நாமா இது பிரசித்தார்த்தகம் அவ்வியம்பா சஹஸ்ரபதமேவ பிரகரணாத் நாம்னா சஹஸ்ரபரம் இத்யதி சுவச்சம். சுக்கிரவாரே பிரதி சுக்கிரவாரம் சுக்கிரவாரம் ஏதோ வாழ்க்கையில ஒரு சுக்கிரவாரம் அன்னைக்கு பண்ணினா போதாது கிடையாது. பிரதி சுக்கிரவாரம் பண்ணணும். சார் ஒரு சுக்கிரவாரம் பண்ண முடியல, மனசுல பண்ணீங்களா? அதான் சொன்னேன் இதுக்கு முன்னாடியே. எப்படின்னா சிவாத்மந்தா நமக்குள்ள இருக்கக்கூடியதான இதயத்துல சிவகிரிகளை ஹோமம் பண்ணுங்க. வெளியில பண்ண முடியாது போனா இப்படி தியானம் பண்ணுறோம். சாஸ்திரம் அப்படியே மனசு ஒவ்வொரு நாமாவதாலையும் அம்பாளுக்கு பூஜை பண்றா போலையும் ஸ்ரீசக்கரம் இதயத்துல இருக்கா போல, 5 அம்பாள் இருக்கா போல, நீங்க அதோட கலந்து இருக்கா போல பூஜை பண்ணுங்க. ததைவ யாவத் ஜீவார்த்தகபத அனுவருத்தியா ததைவ பரியவசானாத் அவங்கள் இஹ பூலோகேவா இங்கேயே வேற இன்னொரு ஜன்மா இல்ல. ஏனா ஏகஜன்ய புண்ணியஸ்ய அத்யுத்கதத்வம் சூசிதம். இந்த புண்ணியமானது எவ்வளவு வந்திருக்குன்னா அது இவ்வளவுன்னு கணக்கு இல்ல, கணக்கு போட முடியாது. அத்யுத்கதை புண்ணியபாபைஹி நீங்க இந்த ஜன்மாவில் பண்ணின புண்ணியமோ பாப்பமோ அடுத்த ஜன்மா லைன்ல தீவிரத்தையே தான் கொடுக்கும். இதுவே கொடுக்காது. எந்த காய்கறி வாங்கி வந்தாலும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில தள்ளுவது. மாமி எது இஷ்டப்பட்ட போடுவாளோ அதான் இதுதான் பண்ணுன்னு சொல்ல முடியும். ஆனா அசுத்ததை புண்ணிய பாபை இது எனக்கு இன்னைக்கு பண்ணணும்னு வாங்கிட்டு சொன்னீங்கன்னா என்ன பண்றது பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி புண்ணியமானது அத்யுத்கதமாகவோ பாபமானது அத்யுத்கதமாகவோ ஆனால் அந்த தீவிரத்தையை விட்டுட்டு இப்பவே பலத்தை கொடுக்குமா. இது அத்யுத்கதமான புண்ணியம். ஆகையால் இந்த ஜன்ம அவரையே கொடுக்கிறது. அதான் விசேஷம். அத்யுத்கதத்துவம் சூச்சிதம் அத்யுத்கதை புண்ணிய பாபை இது வசனா. இந்த வசனங்கள்லாம் நமக்கு சாதாரணமா எங்கேயும் தெரியாது. ரார் இதெல்லாம் எங்கெங்கயோ கொண்டு கொடுத்திருக்காரு. சர்வை சந்ததி சந்ததி குழந்தைகள் பேரன் பேரனுக்கு பையன் நத்தா இவைகள். சம்பத்தி சம்பத்தி நிறைய தனம். ஆரோக்கியம் அதுவே கேட்டோம். இது எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? கைவலி கால்வலி தலைவலி மூக்கு வலி எல்லாம் எப்ப பார்த்தாலும் வலியா இருந்தா என்ன பண்றது? நோம்பு சொல்ல முடியாது. வலி கூப்பிட்டதான் தானமா வந்துருக்கு. அது போனா போக மாட்டேங்கிறது. அதுக்கும் ஆரோக்கிய எல்லாம் வருகிறார். எதை படித்தாலும் புரிய மாட்டேங்கிறது. அப்படி இல்லை. வித்யா ஞானம் இருக்கணும். அதோட கலாதி ரூபை அத்தனையும் வருது. சௌபாகியம் இந்த சௌபாகியம்னா என்னதுன்னு கேட்கல. இது 6க்கு சௌபாகியம். சந்ததி சம்பத்தி ஆரோக்கியம் வித்யா பலம் இவைகளுக்கு சம்பத்தி இது சௌபாகியம். அதான் மகா சௌபாகிய தாயினே அப்படிங்கிற சௌபாகியம் இது. புத்திர பௌத்திராதீனி தியாதிபதேன
புத்திர பௌத்திரான் அப்படிங்கிறத அது மட்டுமா நப்ராதி பேரனுக்கும் பையன் பிறக்கணும். நம்ம பேரனுக்கு பையன் பிறந்து அதை பார்த்து கொஞ்சி விட்டு அப்பதான் போகணும். எப்படி போடுமோ நான் ஆரம்பிச்சேன். அது அதுக்கப்புறம் மிருத்யா பந்து மிருத்யா ஆத்த பரிகிரஹ பந்துக்கள் அத்தனை பேரும் நம்மளோட அப்பப்ப வந்து பார்த்து போயிட்டு என்னமோ நம்ம அப்படி யாரு வர அப்படின்னு இருக்கிறார். பந்துக்கள் வரணும் அவரோட வந்த தவறாரு ஒரு கவலைதாரி அது மாதிரி அது இருக்கிறார். நீங்க தான் கவலைகளுக்குள்ள கவலை இல்லாம வாழ்றது கட்டஞ்சல அதுதான் பந்து மிருத்யா ஆத்த பரிகிரஹ பரிசு எல்லாரும் சர்வ சௌபாகிய பதேன இவ சித்தே. இங்க சர்வ சௌபாகிய சம்யுதங்கிற பதத்தினாலேயே இவை எல்லாம் கரைத்திருந்த போதிலும் மறுபடியும் புத்திர பௌத்திராதி சம்யுக்தான் ஏன் சொன்னார்? புனரேதேசாங்கிரகணம் போகத்திரியாம் பிரதி சாகித்யேர கர்த்திருத்வத்யோதனார்த்தம் அப்படின்னா அந்த போகம் உண்டு, இந்த போகம் உண்டு. வேதாந்த சிரவணம் உண்டு, பேரன் பேச்சியோட விளையாட்டும் உண்டு. இதையும் வருத்தத்துல அறிவு உண்டல. ஆரோக்கியமும் உண்டு, சம்பத்தும் உண்டு, வைத்தியமும் உண்டு, தனமும் உண்டு. இது நிறைய தனம் இருக்கு. இவர் ஏகாந்தமா உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கு. என்ன இவர் விவகாரம் அவர்கள் இந்த அனுபவிக்கின்றேன் அனுபவிச்சதான் உண்டாங்க. இதுக்கு சந்தோஷம் அவ்வளவு. அப்படி அதே போல புத்திரா விருத்தா போகான் புக்வா இத்யர்த்தா எல்லாம் முடிச்சு அந்த லலிதா தேவ்யா சாயுஜ்யமதி துர்லபம் எல்லா இத்தனையும் தீர்க்க காலம் அனுபவித்து அதுதான் கடைசியில மரண தண்டனை அசாயுஜ்யமதி துர்லபம் அந்த தேகபாத உத்தரம் அர்த்தம் தேவயான மார்கேன கத்வா உபாசகாலுக்கு என்ன பலமும் சொன்னா அர்த்திராதி மார்க்கம் அதான் தேவயான மார்க்கம் கத்வா இது சேஷா சாயுஜ்ய அதிதுர்லபத்துவ விசேஷனம் கைவல்யோதகம். இந்த அம்மாவோட சாயுஜ்யம் ஒன்றாக போனது ஆத்ம தத்துவத்தை அறிவது அப்படிங்கிறதற்கு அதிதுர்லபத்துவம் அதனால்தான் கைவல்யம். பிரார்த்தனியம் இது பிரம்மணா சக முக்தி ஜரயுதம். சதுர்மத பக்த இருக்காரோ அவரோட சேர்ந்து முக்தி. கூர்ம புராணத்தில் சொல்லுவாங்க பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரவிசந்தரே பரஸ்யாத்மான பிரவிசந்தி பரம் பரம். சூத்திர வாக்கியத்தில் அங்கே வந்திருக்கிற. ஆனா எங்கிருந்து எடுத்தாலும் தெரியவில்லை. இது கூர்ம புராணத்துல இருக்கு. வியாசாச்சாரியர் ரகசியமான ரத்னங்கள்லாம் அங்கேயே பரவ விட்டிருக்கார். நமக்கு புராணங்கள் இந்த கிரந்தங்கள்லாம் வாசிச்சாதான் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியும். எப்படி பிரம்மணா ஜாதே சர்வே. நீங்க உபாசகாலாம் பிரம்மலோகத்துக்கு போறா. பிரம்மலோகத்துக்கு போய் என்ன பண்றா? அங்க ஆனந்தமா அனுபவிக்கிற என்னென்ன போகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அது எல்லாம் புரி அனுபவிச்சிருக்கலாம். இத்தனைதான் சரீரம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சரீரம் வேண்டாம். ஸ்வர்கலோகம் மாதிரி கிடையாது பிரம்மலோகத்துல. எனக்கு ஒரு சரீரம் வேணும்னா அந்த உருவத்தை எடுத்துக்கலாம், இல்லைன்னா உருவம் இல்லாம ஆகாசம் மாதிரி இருக்கலாம். முறுக்கு கீழே சாப்பிடணும்னு ஆசை வந்ததுன்னு வச்சுங்களா, மனுஷ சரீரம் எடுத்துக்கலாம். இல்ல வேற ஏதாவது வேணும்னா அந்த சரீரத்தை எடுத்துக்கலாம். அப்படியே ஆனந்தமா இருக்கலாம். ஒரு சிரமமும் கிடையாது. எது வேணா நினைக்கலாம். ஒரு 100 ஜென்மாக்கு முன்னால என் அம்மா யாரும் நினைச்சா அது எதிர்க்க பார்க்கலாம். அது என்ன உருவமோ தெரியும் அவாவது. அதே போல அங்க இருந்து நீங்க இஷ்டப்பட்டப்ப விதேக முக்தி அடையலாம். ஏன்னா அங்க போனதுதான் ஞானம் வந்துடும். பிரம்மலோகே இந்தூர்ல ஞானம் வரணுமையானால் நல்ல சுத்தமான மனசு, எல்லா விதமான வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி வேத வாக்கியங்கள்லாம் பார்த்து ததற்கு அனுசந்தான யுக்தனா இருந்து கொண்ட அனுஷ்டானமா யாருக்கும் பிரகடனம் பண்ணாம யார் இருக்கானோ அவருடைய மனசு எப்படி இருக்கும்னு கண்ணாடியில நம்ம பிரதிபிம்பம் பார்த்தா போல இருக்கும். அதே போல இந்த இடத்துல ஏதா அப்துபரி எந்தவாதி லோகங்கள்லாம் இப்படி ஜலத்துல நம்ம பிரதிபிம்பத்தை பார்த்தா போல மாவட்டத்துல தீர்த்தமிட்டிருக்கான் பார்த்தீங்களா, 10,000 ஜனம் அடியில வரலாம் விவகாரம் முழுக்க. நீங்க ஸ்நானம் பண்றதுக்கு எத்தனையோ குடிசைகள்லாம் ஐக்கியத்தை வரப்போகுது. அப்படிப்பட்டதான அந்த இடத்துல
அந்த ஜலமான அதுக்குள்ள நம்ம பிரதிமா எப்படி தெரியும்? அது அதுங்க இருந்தா தெரியும். அதே போல கந்தர்வாதி லோகங்கள் அவ்வளவு நல்லா தெரியாது. ஒண்ணு பூலோகத்துல தெரியும். பூலோகத்துல எப்படி இப்படி புண்ணியங்கள் எல்லாம் பண்ணிட்டு நல்ல வழியில இருந்து சாந்தமா இருக்க மாதிரி அபிப்பிராயம் அவளுடைய மனசு. இதை விட பக்தி என்ன அப்படின்னு பிரம்மலோக காயா தவையோ இவ பிரம்மலோகே அப்படி அங்க போனதுமே ஞானம் வந்துரும்னு சொல்றான். இந்த பிரம்மலோகத்துக்கு போனதுன்னா நமக்கு இந்த தத்துவமதி அயனாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மாம் பிரம்மா ஏதோ மன்னாதி சம்பத தோதனம் தற்பத தோதனம் என்னென்னமா சொல்றது பஞ்சதசி கிரந்தங்கள்ல நம்ம மண்டையில ஏற்கிறதுக்கு அவர் படுற பாடுறதுக்கு அந்த வித்யானந்தால் எப்படியோ எங்கெந்தமோ திருஷ்டார்த்தத்தால் சொல்லி நமக்கு வந்து அது எப்படியாவது புரியணும்னு பாக்குறாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் இங்க போனதுங்க நெருப்பு குச்சி வட்டி குச்சி கருத்தா போய் சத்தம் எறிகிறதோ அதே போல இருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எப்ப உங்களுக்கு இஷ்டம் இல்ல இங்கே இருந்துடுறோம் அவர்தான் எல்லாம் வேண்டாம் மகாப்பிரளயம் வரும்போது இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு கலியுகத்துல கலியுகமானது மகாப்பிரளயம் தான். கிருத்தயுகம் துவாபரயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இல்ல 4 யுகங்கள் முடிஞ்சதுன்னா மகாப்பிரளயம். எப்ப வருது? இப்பதான் நம்ம திடீய பராஜயம் இருக்கும். பிரம்மதேவருக்கு எவ்வளவு வேணும்? 100 வயசு எல்லாருக்கும் அதுதான் மாறுறது. கடிகாரம் கணக்கு வேற, ஆனா அவருக்கு 100 வயசு தான். இப்ப 51வது வருஷம் இப்ப இருக்குது. அது பிரம்மணா திடீய பராஜ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆயிருக்கான், 50 வயசு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல திடீர்ல இருக்கும். அந்த கலியுகத்துல 10 குவார்டர்ல தான் இருக்கும். இது 3 குவார்டர் ஆகும். இப்ப என்னாச்சு 5555வது வருஷம் அது பஞ்சாங்கத்துல பாருங்க தெரியும். பஞ்சாங்கம் பார்க்காதாருன்னா உண்டா பார்க்காம இருந்துதான் பாரு. அன்னைக்கு திரும்பி பார்க்கறதே கஷ்டமா இருக்கும். முதல் பேஜிலேயே போட்டுப்பான் 5555வது வருஷம். இன்னும் 10 குவார்டர் முடியல பாத்தீங்களா? அதுக்கப்புறம் 4 குவார்டர் அப்படி பிரதமே பாதே கீதை பாரத பாரதத்தை வேறோ ஹோதல் பாதே அப்படின்னு தேசத்தையும் காலத்தையும் சொல்றது. ஐயோ அதே மாதிரி அந்த பிரம்மதேவருக்கு 100 வருஷம் அவருடைய கணக்குல உங்களுக்கு 6 மாசம் ஆச்சுன்னா அது தேவதைகளுக்கு ஒரு பகல். அதே போலயே தட்சிணாவன 6 மாசத்துன்னா அவருக்கு ஒரு ராத்திரி. உங்களுக்கு 1 வருஷம் அவருக்கு ஒரு நாள். இது மாதிரி தேவதைகளுக்கு. அதை விட இன்னும் ரொம்ப கஷ்டமானது பிரம்மதேவருக்கு. அவ்வளவு வருஷம் பிரம்மலோகத்துல இருந்து சம்பிராப்தே பிரதிசஞ்சரமானதுல பரஸ்ய அந்த பிரசஞ்சரமான மகாப்பிரளயம் அது வந்தது. பரஸ்ய அங்கே கிருதாத்மாலா இவெல்லாம் கிருதாத்மாக்களா ஆகிவிட்டார். கிருதாத்மான கிருதார்த்தலா அடைய வேண்டியது அடைஞ்சவா. பிரம்மலோகத்துக்கு போனா அடைய வேண்டியது இந்த மாநில பிறவியில் அடைய வேண்டியதுன்னா ஆத்ம தத்துவத்தை அறிவது, சிவபதத்தை அறிவது, வேதாந்த ஞானத்தை அறிந்து அனுபவத்தை வர வைத்துக் கொள்வது. இதான் மனுஷ லோகத்தில் மனுஷ ஜென்மாவுக்கு சார்த்தகம். அந்நிலை அடைகிறான பரஸ்யாந்தே கிருதாத்மான பரம்பதம் அப்படி பரம்பரமான மோட்சத்தை அடைகிறான். அத்த பரஸ்யாயி சப்தா பிரம்மாயு பரஹா பரஸ்ய அந்தே அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மாவுடைய ஆயு முடிஞ்சது. பிரம்மண பூர்வமாயுடைய வருஷா நாம சதகம் மதம் அவருக்கும் உங்க மாதிரி 100 வருஷம் கணக்கு. ஆனா இப்படி தற்பரம் நாம தத்யார்த்தம் பரார்த்தம் அபிதீயதே. அது 2 ஹாஃபா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல திருவச்சனா ஏக நமஸ்காரேன பிரகிருதி அந்த பதத்தை அந்த பதம் இருக்கும். இது பரஸ்யாந்தே விசாச்சாதி யுஜ்யதே தாவத்பர்யந்தம் மோட்சே விளம்பத்து அதோஷத்வா. சரி அது வரைக்கும் மோட்சம் வராம இருக்குமா? மோட்சம் இது ஞானம் வந்து பிரம்மலோகம் போறப்ப வந்தாச்சு. அது ஒரு தோஷம். போக மோட்சம் உபய பலத்தே பிரயோக போகம் வேணும் மோட்சமானங்கிற பிரயோகத்துல ஐக போகோத்தரம் என்னென்ன போகங்கள் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ வேணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை என்னைக்கோ ஏதாவது உங்க மனசுல அப்படி ஒரு லைட்டா வந்ததோ அவைகள் எல்லாம் அனுபவித்து அவசியத்துவா அதைவ
போகாமி இது பதம் வந்து ஐந்திக ஆமோஷ்மிக போகத்வய பதம். இந்த லோகத்தில் அனுபவிக்கிற போகங்கள் பரலோகத்தில் அனுப்பிய போகங்கள் எல்லாமும் சொல்லணும். தாகிருத ஜீவித போகையோடைய புத்திராதி சாகித்யம் நபுன மோட்சேதி. பிரம்மலோகத்தில் போனவன் எங்க பையன் யாரு, எங்க பேரன் யாரு, எந்த ஜென்மாவில் கேட்கணும். அப்படி எல்லாம் கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த ஊர்ல போயிருச்சுன்னா அந்த போகங்கள் மோட்சேதி ஸ்வஸ்வரூபமாத்திர அவஸ்தான ரூபே. மோட்சம்னு எப்படி வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான ஸ்வஸ்வரூபான சந்தானம்னு சொன்னேன்னு அந்த ஸ்வஸ்வரூபம். அதனால ஸ்வஸ்வரூபமாத்திர அவஸ்தான ரூபே தஸ்மின்மே ததசம்பவா புத்திர பௌத்திராதி கிடையாது. இது மந்தவியம். இப்படி சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜென்மா முழுக்க ஒவ்வொரு எண்ணிக்கையும் பண்ணணும்னா, இந்த ஜென்மா முழுக்க ஒவ்வொரு மகாநவதியும் யாகம் பண்ணிட்டே இருக்கணும்னா, அந்த யாகமும் அதை பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். சிம்பிளா பண்ண முடியுது. அதிகமான பலத்தை கொடுக்கக்கூடியதான பிரயோகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லுறோம்னா அதையும் சொல்றதுன்னு ஆரம்பிக்கிறா வாக்தேவிகள். இதை அடுத்த விடுங்க. சரி ஓ